முருகர் ஆராய்ச்சியில் வந்து பிரம்மசாஸ்தான் முருகர் ஒரு பல இடங்கள்ல இருக்கார். அந்த பிரம்மசாஸ்தா யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான கிரக தோஷங்களோ இல்லை ஊழ்வினை கருமனை மோசமாக இருந்தாலும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு வச்சுங்க. நான் வேலூர் பயணம் போகிறப்பயே அந்த ஞானமலை முருகர் என்னால் பார்க்கவே முடியல. இன்னும் முருகர் அனுமதிக்கல போல இருக்குது, முருகர் நம்மளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதில் முக்கியமான ஒரு பிரம்மசாஸ்தா எங்கே இருக்காருன்னா வேலூரில் இருக்கார், ஞானமலை முருகர். அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயத்தில் ஒரு முருகர்கிட்ட ஒரு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு. அருணையினார் அங்கே வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக ஒரு விஷயமா நடக்கல, அது ஒரு பெரிய மிராக்கல் பண்ணியிருக்காரு முருகர். அருணையினாருக்கும் முருகருக்கும் அங்கே தயிர் சாதம் படைக்கப்படுது. கனவுல போய் அவர் அருணையினார் பெருமான் கேட்டு அங்கே இப்போ வரைக்கும் தயிர் சாதம் படைக்கப்பட்டு முதல் 6 அடியார்களுக்கு வந்து அந்த தயிர் சாதம் நெய்வேத்தியம் கொடுக்கப்படுது. தினமும் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து நான் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த போகிற நேரமும் அந்த நெய்வேத்தியம் படைக்கிறது வந்து நான் அந்த 6 அடியாரில் முதல் அடியாராக அது நெய்வேத்தியம் வாங்கி சாப்பிட்டு வந்து முருகப்பெருமான் உண்மையிலேயே அந்த கருணை தாங்கம்மா. இந்த நெய்வேத்தியம் படைக்கப்படுறது முருகன் உத்தரவோடு படைக்கப்படுது. எப்படி திருச்செந்தூரில் வந்து உங்கள் நேர்காணல் தான் சொன்னேன், காலையில் வந்து அங்கே ஒரு பாட்டி அம்மா செஞ்சு கொடுத்து இப்போ வரைக்கும் முருகன் நெய்வேத்தியமாக வச்சுருக்காரோ, அந்த மாதிரி இந்த தயிர் சாதம் முருகப்பெருமானும் அன்னையினாரும் நினச்சி அங்கே கொடுக்குற ஒரு தயிர் சாதம்.